எத்தனையோ முறை சுதந்திர தினத்தை கொண்டாடி இருந்தாலும் இந்த 80வது சுதந்திரத்துல தான் நமக்கு கண்கொள்ளா காட்சிகளை எல்லாம் காணக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு. ஒரே ஒரு சொல், உன் பெயரே ஒரு வரலாறுனாங்க இல்ல, திரிஷா பெயர்ல ஒட்டுமொத்த சுதந்திரத்தினுடைய வரலாற்றையுமே சுருக்கிட்டாங்க. ஒரு சந்தேகம், நடிகையா இருந்தா சுதந்திர தினம் கொண்டாடக்கூடாதா? இன்னைக்கு விஜய் அவர்கள் தேசிய கொடி ஏத்துறாரு. அந்த தேசிய கொடி ஏத்துறதுக்கு காரணம் யாரு? திரிஷாவா? கலைஞர் மு கருணாநிதி. தெரியுமா உங்களுக்கு வரலாறு? கலைஞர் தான் அந்த உரிமையை பெற்றுக்கொண்டார். கர்நாடகால வனப்பகுதியில சென்ற தமிழக விவசாயிகள் 3 பேர் வனத்துறையினால் சுடப்பட்டிருக்காங்க. அங்கே கோயம்புத்தூர்ல அமுதன் என்பவனை அடிச்சு கொண்டிருக்காங்க 20 பேர் சேர்ந்து. சட்டப்பேரவையில கேட்டோம்னா எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டா போஸ்ட் மோதல். அதே போல தொடர்ந்து இந்த மாணவர்கள் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே கிடையாது. இந்த அரசு என்ன பண்ணுது? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சுதந்திர தினம்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு? ரொம்ப சிறப்பா போச்சு. எத்தனையோ முறை சுதந்திர தினத்தை கொண்டாடி இருந்தாலும் இந்த 80வது சுதந்திரத்துல தான் நமக்கு கண்கொள்ளா காட்சிகளை எல்லாம் காணக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், அதாவது 80வது சுதந்திர தினம், அதாவது 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு 80வது சுதந்திர தினத்தை இந்தியா முழுவதும் கிரிக்கெட் வீரர்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும் சீரும் சிறப்புமாக கொண்டாடினாங்க. குறிப்பா நேற்றைய தினம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கொடியேற்றிருக்கிறார். எப்படி பார்த்தீங்க சுதந்திர தினம்? இல்ல, இந்த வரலாறுலாம் தமிழர்களுக்கு தேவைப்படவில்லை. பகத்சிங் போராடினார், தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். கட்டபொம்மன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார். மருதநாயகம் போராடினார். திப்பு சுல்தான் போராடினார். மருது பாண்டியர்கள் போராடினார்கள். புலித்தேவன் போராடினான். நாட்டுக்காக எவ்வளவு உயிர் தியாகம், எல்லாத்தையும் மறந்துட்டான். கொடியேற்றும் போது யாரு வந்தது? யாரு வந்தா? முதலமைச்சர், அமைச்சர்கள் அப்படின்னு நீ சொல்ற. எல்லா ஊடகத்திலையும் சொல்றான். திரிஷா மேடம் வந்தாங்க, அதான் சிறப்பு செய்திங்கிறான். ஒட்டுமொத்த சுதந்திரத்தினுடைய வரலாற்றையுமே ஒரே ஒரு சொல், உன் பெயரே ஒரு வரலாறுனாங்க இல்ல, திரிஷா பெயர்ல ஒட்டுமொத்த சுதந்திரத்தினுடைய வரலாற்றையுமே சுருக்கிட்டாங்களான்னு ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு. அந்த ஒரு பேரை பத்தி தான் எல்லாருமே. சார், நடிகையா இருந்தா சுதந்திர தினம் கொண்டாடக்கூடாதா? அவர்களுக்கு இல்லாத சுதந்திரமா? அவர்களுக்காகத்தான சுதந்திரமே வாங்கணும். நம்ம ஒன்றும் தப்பே கிடையாது. அவர்கள் தலைமையில தான் நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடணும். அதாவது மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றுவதற்கான அதிகாரம் கூட இல்ல. மத்திய அரசாங்கம் அதை தரவில்லை. அதற்கு போராடி மத்திய அரசு கோரிக்கை வைத்து அந்த உரிமையை நிலைநாட்டியவர் யாரு தெரியுமா? இன்னைக்கு விஜய் அவர்கள் தேசிய கொடியை ஏத்துறாரு. அந்த தேசிய கொடி ஏத்துறதுக்கு காரணம் யாரு? திரிஷாவா? கலைஞர் மு கருணாநிதி. தெரியுமா உங்களுக்கு வரலாறு? கலைஞர் தான் அந்த உரிமையை பெற்று தந்தவர். கடந்த கால வரலாற்றையும் சேர்த்து சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், வாசிக்க வேண்டும். ஏதோ நேரடியா நம்ம தளபதி விஜய கொடியேற்றிட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கொடியேற்றுவதற்கான உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர். ஏன்னா திமுக ஒரு தீய சக்தி இல்லையா? அந்த தீய சக்தி வாங்கி தந்த உரிமையினாலதான் அவர் கொடியேற்றி இருக்கிறார். இல்லாட்டினா அவர் கொடியேற்ற முடியாது. ஓகே சார், அதே போல நேற்று நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான பென்ஷன் எல்லாம் ஏற்றி கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இல்ல, அது வரவேற்கத்தக்கது. அதுல ஒன்றும் அரசாங்கத்துக்கு ஒன்றும் நட்ட வர போறது. ஏன்னா பெரும்பகுதியான சுதந்திர போராட்ட தியாகிகள் ரொம்ப பேர் வயது முதிர்வு காரணமாக, முதுமை காரணம் ரொம்ப பேர் இறந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல 50,000 ரூபாய் கொடுங்க, ரெட்டிப்பாக்கி கொடுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டியதான். அது ஒன்றும் நமக்கு மாற்று கருத்துலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த சுதந்திர தினத்தின் வழியாக என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க எங்களுக்கான சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? எங்கள் உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதுன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? அதான் இங்க தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகே சார், அதே போல கர்நாடகால வனப்பகுதியில சென்ற தமிழக விவசாயிகள் 3 பேர் வனத்துறையினால் சுடப்பட்டிருக்காங்க. இதை பத்தி என்ன? 3 பேரும் மாடு மேய்க்க போனவங்க. அங்கேயே அது வனப்பகுதியினுடைய எல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க அங்கேயே நைட்டு படுத்து கிடந்துட்டு காலையில மாடு மேய்ச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து விட வேண்டியவங்க. மான் வேட்டையாடுறதுக்கு வந்துட்டாங்க.
எங்க சரகத்திற்குள்ள நுழைஞ்சிட்டாங்க என்று கொடூரமான முறையில அவனுடைய நெஞ்சை நோக்கி துப்பாக்கியில சுட்டிருக்கான். 4 பேர் மேல சுட்டிருக்கான் கர்நாடகத்தினுடைய காவல்துறை. 3 பேர் ஸ்பாட் அவுட், ஒரு ஆள் வந்து மருத்துவமனையில் இருக்கிறாரு. நான் யோசிச்சு பாருங்க, மாடு மேய்க்க போறவன எல்லை எதுவென்று தெரியாமல் மாடு மேய்க்க போன ஒருத்தனை கைது செய்யலாம், வழக்கு போடலாம், சிறையில கூட அடைக்கலாங்க. கொலை செய்வதற்கு என்கவுண்டர் பண்றதுக்கு அவன் என்ன தப்பு பண்ண நான் கேட்கிறேன். எவ்வளவு அந்த நாட்டுல வெளியில இருக்காங்க, என்ன தப்பு பண்ணாவன்? மான் வேட்டைக்கு போனதாக ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா மான் வேட்டைக்கு போனா வந்து அது உண்மையிலேயே மான் வேட்டைக்கு போல, மாடு மேய்க்க போயிருக்கான். இப்படி கண்மூடித்தனமாக சுட்டு கொலை செஞ்சிருக்கான் தமிழர்களை. இதற்கு நியாயம் கேட்பாரா, நீதி கேட்பாரா தமிழ்நாடு முதலமைச்சர்? இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பார்களா? ஒரு உயிரை பறிப்பதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எப்படி நீங்க வந்து ஒருத்தவனை வந்து கண்மூடித்தனமா சுடுவீங்க? இது என்ன நாடா இல்ல என்ன யாருடைய சுடுகாடாது? யாரை வேண்டுமானாலும் நீங்க கொலை செய்வீங்களா? கையில துப்பாக்கி வச்சிருந்தா, நீங்க வனக்காவலரா இருந்தா யாரை வேணாலும் சுடலாமா? சட்டம் அதுக்கு அனுமதிக்குதா? விசாரித்து நீங்க நீதி வழங்குங்க. அவன் தப்பு செஞ்சா அவனை தண்டனை கொடுங்க. கண்மூடித்தனமா சுடுறது எப்படி சரியா இருக்க முடியும்? தமிழர்களினுடைய உயிர் என்ன உங்களுக்கு கிள்ளுக்கிறையான்னு நான் கேட்கிறேன். ஓகே சார், நேற்று நீங்க இந்த ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. நேற்று சுதந்திரத்துல முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒரு வார்த்தை சொல்றாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதோட மக்களோட கடமை முடியல, இந்த அரசு கூடவே இருந்து எங்க கூட செயல்பட உதவி பண்ணணும். எப்படி உதவி பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க கரண்டை வந்து 2 மடங்கு ஏத்துறிய, 3 மடங்கு ஏத்துறிய, நாங்க கண்டுக்காம இருக்கணும். அரிசி விலையை ஏத்துறிய, அங்க கண்டுக்காம இருக்கணும். மேட்டூர் அணையை திறக்கப்படவே இல்லை. 1,00,000 ஏக்கர் பயிர்கள் கருகிருச்சு. விவசாயம் கைவிடப்பட்டிருக்கு. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் கண்டுக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு தரணுமா? இந்த அரசு செய்ய வேண்டிய கடமையை தவறி விட்டதுங்க. தேனி மாவட்டத்தில் புலிகள் காப்பகத்திற்கு சொந்தமான இடம் என்று மலைவாழ் மக்கள் நீண்ட காலமாக வசித்தவனை பூரா அவனுடைய இடத்திலிருந்து வசிப்பிடத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். அங்க இருக்கக்கூடிய வருஷ நாடு அந்த மேகமலை பகுதிகளில் இருக்கிறவனை பூரா மலைவாழ் மக்கள் அப்புறப்படுத்துறான். 10,000க்கு மேலானவர்கள் திரண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி போராட்டம் பண்றான். எல்லா கட்சியும் அங்கே வந்து ஒன்று திரளுகிறது. மக்கள் ஒன்று திரள்றான். ஆயிரக்கணக்கான பேர் போராடுறான். இந்த பிரச்சனையெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா? தீர்வு காண்பதற்கு நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர்களுக்கு சட்டப்பூர்வமாக அவர்கள் வாழ்வதற்கான வசிப்பிடத்தை உறுதி செய்வதற்கு பதிலாக நீங்க வந்து சினிமா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பற்றி எறியக்கூடிய பிரச்சனை குறித்து உங்களுக்கு தெரியுமா? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? மாணவன் ஒருத்தன் 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர்ல, அமுதன்கிறவனை. அதே போல திருவொற்றியூர்ல கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட +2 மாணவனை 30 பேர் சேர்ந்த கும்பல் வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. அங்கே கோயம்புத்தூர்ல அமுதன் என்பவனை அடிச்சு கொண்டிருக்காங்க 20 பேர் சேர்ந்து. சட்டப்பேரவையில கேட்டோம்னா எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்டா கோஷ்டி மோதல். ஏங்க ஒருத்தனை 20 பேர் அடிக்கிறது எப்படிங்க கோஷ்டி மோதல்ல வரும்? அங்க 20 பேர், இங்க 30 பேர் சேர்ந்து அடிச்சு கொண்டிருக்கான். ஒரு பள்ளிக்கு அனுப்பக்கூடிய மாணவன் பத்திரமாக திரும்பி வருவான். பள்ளிக்கூடத்துக்கு போனா அவன் அறிவு பெறுவான், ஞானம் பெறுவான், ஒழுக்கத்தை பெறுவான்னு நம்பி தானங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, கல்லூரிக்கு அனுப்புறாங்க. கோயம்புத்தூர் விஷயத்துல அரசாங்கம் சொன்ன பொய்கள் வந்து நாய் தோல்ல வடிகட்டின பொய்கள் எல்லாமே. நீங்க இங்க பாருங்க, காவல்துறை என்னென்ன பொய் சொல்லிருக்காங்க தெரியுமா? அந்த மாணவன் அமுதன் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி போதைப் பொருளை புழக்கத்தில் இருக்கிறவனை காட்டி கொடுத்தான் என்பதற்காக கொலை செய்தான் என்று கேட்டோம்னா அது காரணம் இல்லை. அவன் ஏற்கனவே சமயக்காரன் வந்து நடராத்தில் வந்து வெளில போகும்போது, ஹாஸ்டல் மாணவர்கள் போகும்போது தகராறு வந்துச்சு, கூட இருக்கிற மாணவன் அடித்தான், அதில் இவனையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை சொல்கிறது யாருன்னா அந்த கல்லூரியின் நிர்வாகம். அடுத்த கதை காவல்துறை கட்டவிழ்த்து விட்ட கதை. அவன் சொல்கிறான், அவன் வேற ரூமில் போய் தங்கியிருந்தான், இளவரசன் ஒருத்தன் ரூமில் தங்கியிருந்தாங்க. அங்கே போய் செல்ஃபோனை திருடிட்டான். யார் திருடுனா? இவனை அடிச்சே கொண்டாங்களே அவன் திருடுனான்னு சொல்லி இப்போ சொல்றாங்க. கர்ச்சீப்பை கட்டிட்டு இருந்தான், முகத்திரை இது போட்டிருந்தான், மாஸ்க் போட்டிருந்தான். அவனை விரட்டி பிடிச்சாங்க. பிடிக்கும் போது மாஸ்க் அவனுக்கு மட்டும் கரண்ட் விழுந்துருச்சு அப்படின்னு இவங்க ஒரு திரைக்கதை சொல்றாங்க. என்னன்னா அமுதனுடைய அப்பா ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர், ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் மகனை படிக்க வைக்கிறார், பணம் கட்டி படிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு வந்து பிரைவேட் காலேஜில் படிக்க வைக்கிறதுனாலே அவன் ஒரு கொள்ளைக்காரன்ட்ட காசு கொடுத்து அங்கே படிக்க வைக்க முடியும். பணம் வாங்காம எவனும் வந்து படிக்க வைக்க முடியாது. ஒரு செல்போன் வாங்கி கொடுக்க வழி இல்லாமல் அவர் இருக்கிறாரு. ஒரு தலித் மாணவன் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து ஒருத்தன் படிக்க போறாங்க இங்க கோயம்புத்தூருக்கு இன்ஜினியரிங் கல்லூரிக்கு. எங்க கல்லூரியினுடைய பெயர் கெட்டு போய்விடும்.
போதைப் பொருள் புழக்கத்திற்கு இந்த கல்லூரி காரணமாக இருந்திருக்கிறது. அதை கண்டிப்பதற்கு இவர்கள் தவறிவிட்டார்கள் என்பதை மறைப்பதற்காக இந்துஸ்தான் கல்லூரி நிர்வாகம் ஒரு பொய் சொல்லுகிறது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பொய் சொல்றான். இங்க சட்டப்பேரவை அமைச்சர் ஒரு பொய் சொல்றாரு, கோஷ்டி மோதல்னு. ஆனால் உண்மை வேறாக இருக்கிறது. போதைப் பொருள் புழக்கத்தை ஒருவன் தட்டி கேட்டதற்காக இந்த நாட்டில உயிர் விடுகிறான். வாழ வேண்டிய வயதுல 19 வயது 17 வயது இளைஞனா இருக்கிறவன், டீனேஜ்ல இருக்கிறவன், 10 பருவத்தில் இருக்கிறவன் படுகொலை செய்யப்படுகிறான். இது எவ்வளவு கொடூரமான விஷயம். ஆனா தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதா சிரிக்கலையா? இதை மாற்றுவதற்கு தானே நீங்க ஆட்சி மாற்றம்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. எந்த நடவடிக்கை எடுக்கலையே. மேற்கொண்டு நீங்கள் அந்த தவறை மூடி மறைக்கிற வேலை எதுக்கு செய்யறேன்னு நான் கேட்கிறேன். ஓகே சார், எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்த தான் போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்களே சொல்றாங்க. ஆனா இப்ப சமீப காலம் நீங்க சொன்னது போல கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருவொற்றியூரா இருக்கட்டும், போதை பழக்கத்தை தட்டி கேட்ட மாணவர்கள் தான் கொல்லப்படுறாங்க. அப்படி என்றால் இவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு யார் அளிப்பது? யார் பொறுப்பேற்பது? போதைப் பொருளை புழங்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் போதை மறுவாழ்வு மையத்தின் மூலமாக சிகிச்சை அளித்து அவர்களை மீட்கணுமா, மீட்க வேண்டாமா? போதைப் பொருள் புழக்கத்துக்கு காரணமானவர்களை கைது செய்வதா, தட்டி கேட்பவர்களை கொலை செய்வதா? யாருக்கு பாதுகாப்பு வழங்கணும்? காவல்துறை. இப்ப காவல்துறை மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்ப நீங்க மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பேற்பது? எப்படி நம்பி அனுப்புறது? என் பிள்ளைய நான் எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புவேன்? என் பிள்ளைய எப்படி நான் காலேஜுக்கு அனுப்புவேன்னு பெற்ற தாய் பதறுவாளா, பதற மாட்டாளா? அந்த அமுதன் கொலை செய்யப்பட்ட ஒரு இரும்பு ராடை வச்சு தலையில அடிச்சு கொடூரமான முறையில அவன் மூச்சு திணறி இறந்திருக்கான். அந்த உடலை பார்க்க முடியாம அந்த தாய் மயங்கி விழுகிறா. இந்த காட்சி கொடூரமாக இருக்கிறது. இது என்ன மாதிரி நாட்டில் நம்ம வாழ்றோம்? நீங்க மேடைக்கு மேடை பஞ்சு டைலாக் பேசுறீங்களே, நாங்க அதிரடிப்படையை கொண்டு வந்துட்டோம், சிங்க பெண்ணை கொண்டு வந்துட்டோம், இந்த நாட்டையே நாங்க தான் திருத்த போறோம், திமுக ஒரு தீய சக்தி, நாங்க ஒரு தூய சக்தி, எங்களை மாதிரி உலகத்துல உத்தமர்கள் கிடையாது, லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், போதையை ஒழிச்சிட்டோம், இந்த நாட்டையே புனிதமாக்கிட்டோம்னா சொன்னீங்களே, உங்கள் ஆட்சியில் என்ன மாறி இருக்கு? ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சி மாறி இருக்கிறதா? கடந்த காலத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டியல ஏதாவது மாறி இருக்கிறதா? ஒண்ணுமே மாறலையே. இந்த நிலை நீடித்தால் இந்த நாட்டில் எப்படி வாழ்வது? எப்படி மாணவர்கள் பள்ளிக்கூடம் போறது? எப்படி கல்லூரிக்கு போவது? யார் காப்பாற்றுவது? யாரை நம்பி அனுப்புவது? இதற்கு அரசாங்கத்திடம் பதில் இருக்கிறதா? அதான் நான் கேட்க விரும்புறேன். ஓகே சார், அதே போல தொடர்ந்து இந்த மாணவர்கள் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே கிடையாது, இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி அவங்க ஒரு குற்றத்தை சாட்டுறாங்க. ஆமாங்க, எதிர்கட்சி கேட்பாங்கல்ல, நீங்க கேட்டீங்கல்ல சிஎம் சார், நீங்க கேட்டீங்கல்ல கடந்த காலத்துல, யார் அந்த சார்னு கேட்டீங்கல்ல, எவனோ ஒருத்தன் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்பட்டான், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய காம்பவுண்ட் ஏறி குதிச்சான்னு ஒருத்தனை நீங்க சொன்னீங்கல்ல, அவன் திமுக கூட்டத்துல எங்கேயோ பங்கேற்றாங்க, அவனே திமுக காரன் தான், கட்சிக்காரன் தான் போய் சொன்னீங்கல்ல. அவனை பிடிச்ச அந்த அரசாங்கம் தண்டித்தது, சிறைப்படுத்தியது, வழக்கு போட்டது, அவனுக்கு விரைவாக தண்டனை வாங்கி கொடுத்தான். தண்டனை வாங்கி கொடுத்த அரசாங்கத்தை நீங்கள் தவறு சொன்னீங்க. நீங்க யாரையுமே பிடிக்கலையே. என்ன வழக்கு போட்டுருக்கீங்க? யார் மேல தண்டிச்சிய? ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு முதல்ல இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா தெரியுமா? கேட்டா பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கணுங்கிறீங்க. பேப்பர் படிச்சாலே உங்களுக்கு தெரியாது, அது நேற்று நியூஸ், கரண்ட் நியூஸே உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு ஒவ்வொரு வினாடியும் 30 செகண்டுக்கு ஒரு முறை செய்திகள் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை சுத்தி என்ன நடக்குது, என்ன நீங்க எதையாவது செஞ்சிருக்கலாம். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. கேட்டா நீங்க சினிமா டயலாக் எல்லாம் பேசுறீங்க. நடைமுறையில எதுவுமே மாறவில்லை என்பது வருத்தத்துக்குரிய உண்மையா இருக்கு. ஆனா நாங்க மாற்றம் கொண்டு வந்துட்டோம், எந்த அரசாங்க அலுவலகத்திலேயும் லஞ்சம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களே ஒரு இடத்துல சொல்றாரு, அதெல்லாம் உங்க காலம் அண்ணன் அப்படின்னு. எதிரில் இருக்க திமுக சட்டமன்ற உறுப்பினர், உங்க காலம் நினைச்சு பேசாதீங்க, எங்க தளபதி அதெல்லாம் எங்களை விட மாட்டாரு, நாங்க லஞ்சம் வாங்கணும்னு தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல நாங்க யாருமே இல்லை, எங்களை தூக்கிடுவார் எங்க தளபதி முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர். உண்மையிலேயே அப்படி அவர்கள் லஞ்சம் வாங்காமல் ஊழல் செய்யாமல் இருந்தால் நம்ம வரவேற்போம். நீங்க அப்புறம் எதுக்காக ஊழல் செய்வது எப்படி, லஞ்சம் வாங்குவது எப்படி என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று அப்பாவிகளாக நாங்கள் இருக்கிறோம் சொல்லிக்கொண்டே, ஊழலிலே கரை கண்டவர்கள், ஊழலின் சிகரமாக இருக்கிறவர்கள், கோர்ட்னாலையும் சிபிஐனாலும் சர்டிபிகேட் வாங்கினவங்க, பல வழக்குகளை சந்தித்தவர்கள், ஊழல் குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்களை எல்லாம் தேடி பிடிச்சு கொண்டு ஊழலை ஒழிக்கக்கூடிய கட்சி நடத்தக்கூடிய நீங்க ராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர்னு நிறைய ஆளுகளை நீங்க வளைச்சு கொண்டு வந்து சேர்க்கிறீங்களே எப்படி? முன்னாள் அமைச்சர்களை தாண்டி இப்ப அவங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர். அதாங்க,
ஊழலை ஒழிப்பதற்காக நீங்கள் உத்தமர்களை எல்லாம் தேடணும். ஊழலுக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை, கோர்ட்டால தண்டிக்கப்பட்டவர்களை, சிபிஐயால தேடப்பட்டவர்களை, பல்வேறு வழக்குகளுக்கு சந்தேகத்துக்குரியவர்களாக இருக்கிறவர்களை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து எப்படி ஊழலை ஒழிப்பீங்க? திருநங்கையில நாங்க சாவியை கொடுக்க போறோங்க, அப்ப தாங்க திருட்டு ஒளியும் சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா? அது தேடி தேடி ஊழல் குற்றவாளிகளை இந்த கட்சியில சேர்க்கிறீங்களே, என்ன காரணம்? இதான் ஊழல் ஒழிக்கிற லட்சணமா? உண்மையிலேயே போராளிகளாக இருக்கிறவன், ஒவ்வொரு ஊர்லையுமே மண் சார்ந்து நிலம் சார்ந்து பல வேறு சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கிறவன், அவனை தேடி கொண்டு வந்து நீங்க கட்சி வளர்த்தீங்கன்னா இந்த கட்சி உண்மையிலேயே ஆரோக்கியமான பாதையில போகிறது, அரசியல் நெறிமுறையின்படி நடக்கிறது என்று நம்ம வரவேற்கலாம். அதற்கு பதிலாக ஊழலிலே நாற்றம் எடுத்தவர்களை, ஊழல் பெருச்சாளிகளை ரொம்ப தேடி பிடிச்சி கொண்டு வந்து பனையூர்ல நீங்க கட்சியில சேர்க்கிறீங்களே, ஒரு வாரச்சந்தை மாதிரி வாரம் கூடி பச்சோந்தி திருவிழா நடத்துறீங்களே, எப்படி இந்த ஆட்சியை நடத்தக்கூடிய, இந்த கட்சியை நடத்தக்கூடிய 100 நாளுக்குள்ளேயே உங்க சாயம் விழுகுதே. இன்னும் பல நாட்கள் இருக்கிறதே, நீங்க என்ன செய்ய போறீங்க? சட்ட ஒழுங்கையும் சரி செய்ய முடியல, கட்சியையும் ஒழுங்குபடுத்த முடியல, பல பாலியல் வழக்குகளில் அத்துமீறல்கள்ல குற்றவாளிகள் தாவேகாவை சேர்ந்தவங்கிறான். ஓகே சார், இதே கேள்வியை இறுதியாக கேட்டுக்கிறேன். இதே கேள்வியை தாவேகா தரப்புல இருந்து கேட்கிறவங்க 100 நாள் தானே ஆகுது, இதுக்கே நீங்க இவ்வளவு விமர்சனங்களை வைக்கிறீங்களே, 5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? 5 ஆண்டு காலத்துல திமுகவை சேர்ந்தவங்க யாரும் எந்த குற்றமும் பண்ணலையா? திமுக கூட்டத்துல பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புறாங்களே. அப்ப நீங்களும் இன்னொரு திமுகன்னு ஒத்துக்குங்க. திமுகவை விட நாங்கள் சிறந்த ஆட்சி எங்களால் தர முடியவில்லை. திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நாங்களும் திரும்ப செய்கிறோம். அதிமுக செய்த எல்லா தவறுகளையும் நாங்கள் செய்கிறோம். திமுக அதிமுகவுக்கு தாவேகா மாற்று அல்ல, அது திமுகவின் தொடர்ச்சி, அதிமுகவின் தொடர்ச்சி, ஊழலின் தொடர்ச்சி, முறைகேட்டின் தொடர்ச்சி என்று நீங்கள் ஒப்புக்கொண்டால் உங்களை நாங்கள் விமர்சிக்கல. 100 நாள் இல்லை, நீங்கள் 1000 நாட்கள் கூட இந்த ஆட்சியை சிறப்பாக நடத்துங்க. ஆனால் நீங்க ஊழல் சக்தின்னு ஒப்புக்கொள்ளுங்க, தூய சக்தி என்று போய் சொல்லாதீங்க, பஞ்சு டைலாக் பேசி எங்களை ஏமாத்தாதீங்க. நான் கேட்கிறேன். சட்டசபையில அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயம் சொன்னார், அம்மாவோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. முதல்ல ஜெயலலிதா ஆட்சி நல்லாச்சியா? அறிவுடையவன் எவனாவது அப்படி பேச முடியுமா? ஜெயலலிதா ஆட்சி காட்டு தருப்பார். மதமாற்ற தடை சட்டம், ஆடு கொடி வெட்டக்கூடாதுன்னு சட்டம், எஸ்மா சட்டம், டெஸ்மா சட்டம், ஒரே ஒரு கையெழுத்துல 1.5 லட்சம் பேர் வேலையை விட்டு நீக்கியது, எத்தனை கொடுமையை ஜெயலலிதா செய்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா ஒரு காட்டு தர்பாரை நடத்தினாங்க. அந்த ஆட்சியை தான் நீங்க நடத்துறீங்கன்னு சொன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். விஜய் ஆட்சி ஒரு காட்டு தர்பார் என்று ஆதவ அர்ஜுனா ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். ஜெயலலிதா ஆட்சியை தான் நீங்க நடத்துறீங்கன்னா, ஜெயலலிதா ஆட்சி தமிழ்நாட்டுக்கு பொற்கால ஆட்சி அல்ல. அங்கதான் வளர்ப்பு மகன் கல்யாணம் நடந்துச்சு, அங்கேதான் சசிகலாவுக்கு பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்துச்சு. அந்த ஆட்சியில தான் பல அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது. மோசமான ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை எதிர்க்கட்சிக்காரன் குற்றச்சாட்டு சொல்வதற்கு பதிலாக நீங்களே ஒப்புக்கொண்டதற்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். உங்க சிறப்பான தகவல்களுக்கு நன்றி சார்.